அடுத்தது 5ஆம் வார்த்தை பிரதர் பிரசன்னா வாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 5வது வார்த்தை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 19:28. இந்த 5வது வார்த்தைன்றது தாகம். தாகம். இந்த முதல் வார்த்தையிலேருந்து இந்த 4வது வார்த்தை வரைக்கும் பிதா கிட்டையும் தன்னுடைய தாய்கிட்டையும் கல்லன்கிட்டையும் பேசியிருக்காரு. ஆனா இந்த 5வது வார்த்தை யாருக்கானதுன்னா, யாருக்கு இந்த 5வது வார்த்தை? உங்களுக்கானது, எனக்கானது. தாகன்றது வந்து அவரு சிலுவையில நம்மளுடைய பாவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரு நம்மளை ஃப்ரீயாக்கிட்டார். ஆனா நம்ம ஃப்ரீயா இருக்கோமா? ஃப்ரீயா இருக்கோமா? வர டென்ஷன் எல்லாம் மண்டை மேல போட்டுக்கணும், எதுக்கு ஓரியாடுறோன்னே தெரியாம ஒரே அடிக்கணும், சாப்பாடும் நல்லா சாப்பிட முடியாம இது இல்லாம வருத்தத்தோட இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்மள கஷ்டம், கண்ணீர், வருத்தம், சஞ்சலம் எல்லாத்துக்காக தான் அவர் வந்தார். அதெல்லாம் அவர் திருத்திட்டார். நம்மளுடைய வேலை என்னன்னா, இந்த பூமியில அவர் எதுக்காக இந்த தாகத்தை பத்தி எதுக்காக கல்வாரி சிலுவையில சொன்னாரு, அதுவும் 5வது வார்த்தை எதுக்கு சொன்னாருன்னா, முதல் வார்த்தையில இருந்து இந்த 4வது வார்த்தை வரைக்கும் பிதா கிட்ட ஒப்புவிச்சு அவர் வந்து நமக்கு பாவ மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டாரு. அவரை பிதாவின் சித்தத்தின்படி வந்தாரு, திருப்பணும் பிதா கிட்ட நம்மளுடைய பாவ மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த 5வது வார்த்தை அவரை நம்பி வந்தாங்க பார்த்தீங்களா, நம்மளா அவரை ஏத்துக்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கான வார்த்தை தான் அந்த தாகம். இந்த தாகன்ற வார்த்தை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒன்று இருக்கும், உலக பிரகாரமாகவும் ஒன்று இருக்கும். வெளியே போயிட்டு தாகமா இருக்குன்னா ஒரு சொந்த தண்ணி கொடுக்குவாங்களா? கண்டிப்பா கொடுக்குவாங்க. எங்க போனாலையும் ஒரு சொந்த தண்ணியாவது கொடுக்க வர்றது அது மனுஷனோட இயல்பு. தேவனும் நமக்கு வந்து இந்த தாகத்தை எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, அவர் இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சார். சார் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இமேஜ் வரீங்களா? இந்த இமேஜ்ல வந்து இது என்ன தெரியுது உங்களுக்கு? இயேசு சிலுவையில் அறிஞ்சிருக்காரு. ஓகே. ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறார்கள்னு ஒரு வசனம் இருக்கு. உலகத்தார்கிட்ட காட்டினா கூட இது கல்வாரியில அரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த போட்டோவை காட்டினா ஆவிக்குரியவர்கள் நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தேவன் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்தாரு, சுவிசேஷம் சொல்றதுக்கு வந்தாரு. ஆசீர்வதிச்ச கையும் ஆணி அடிச்சிருக்கு, அவர் காலில் நடந்து ஊழியம் பண்ணதும் ஆணி அடிச்சிருக்கு, அவர் கரங்களும் ஆணி அடிச்சிருக்கு, அவர் ஆசீர்வதிச்ச கரங்களும் ஆணி அடிச்சிருக்கு, அவர் நடந்து போய் சுவிசேஷம் சொன்னதும் அற்புதம் செஞ்சு அதிசயம் செஞ்ச அந்த கால்களும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. தாகம் இந்த வார்த்தை வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனா ஊழியத்தின் படி பார்த்தா எனக்கானது. இந்த தாகன்ற வார்த்தை எனக்கானது. அப்படி நினைச்சா மட்டும்தான் ஊழியம் நடக்கும். சும்மா ஆண்டவர் எனக்காக வந்தாரு, எனக்காக சிலுவை சுமந்தாருன்ட்டா அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்கன்னு சொல்லிடும். சபையில யாரா வசனம் வாசிக்கிறாருன்னா பாஸ்டையா வாசிக்கிறாரு, பாட்டு பாடுறது யாரான்னா கொயர் டீம், ஜம் பண்றது யாருன்னா மூப்பர் இருக்கிறாங்க, அற்புத அதிசயம் யாரா செய்யறாங்கன்னா சபையில பெரிய ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இது வந்து எனக்கான வார்த்தைன்னு நினைச்சா மட்டும்தான் ஒரு சிந்தனை, ஒவ்வொரு கண்ணீருக்கும் வலி வேதனைக்கும் நமக்கு அர்த்தம் புரியும். மற்றவங்களுக்கு சொல்லணும்ன்றதெல்லாம் நான் அப்புறமேட்டுக்கு வரேன். ஆனா எனக்கு புரியணும். நாமளும் இன்னும் உலகத்தாராட்டம் நமக்குன்றதை விட எனக்கான வார்த்தை இந்த தாகம். ஆமென். நான் சும்மா ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு. அது வந்து 8.3 பில்லியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பில்லியன்னா 100 கோடி. 100 கோடி தான் 8.3 பில்லியன். கிறிஸ்தவர்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு போட்டு பார்த்தேன், அது வந்து 3.3 பில்லியன் வந்துச்சு. சரி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா வெறும் 5 தான் வந்துச்சு. நான் போர் அடிக்கிறேன், மேக்ஸ்லாம் இல்லை, நான் அப்படியே முடிச்சிடறேன். வெறும் 5 தான். அதாவது ஒரு ஸ்டாட் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மனுஷர்களையும் கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். ஒரு 4 பேர் நின்று பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்துல, அதுல ஒரு ஆள் கிறிஸ்தவர். 4ல் 1 போயிட்டு எவ்வளோ? 3 பேர் தான், வெறும் 3 தான். நம்ம வாழ்நாட்கள்ல வெறும் 3 பேருக்கு சுவிசேஷம் சொன்னாலே போதும், இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் ஆண்டவருக்குள்ள வந்துடுவாங்க. ஆனா நம்ம சொல்றோமா? நம்மளதான் இது பண்ணி பார்க்கணும். இந்த ஆண்ட சுவைன்னு அடிக்கடிக்கு ஐயா வார்த்தை சொல்லுவாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க,
தேவனை சுவைக்கணும்ட்டு. சுவைக்கிறதுக்கு இப்போ வந்து மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாம்பழம் வந்து நான் வந்து காயா சாப்பிடுவேன், ஐயா வந்து கனியா சாப்பிடுவாரு. நம்ம பிரசாந்தம்னா அதை வந்து டீசெண்டா கீத்து போட்டு பொறுப்பா சாப்பிடுவாரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு. நம்ம சாமையா அது மேல கொஞ்சம் ஸ்பைசியா போட்டு உப்பு மிளகா போட்டு சாப்பிடுவாரு. ஒரு மாங்காய்க்கு இத்தனை வெரைட்டியான டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு இருக்கும்? எனக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி, அது ஒவ்வொரு மாதிரியா தான் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து என் டேஸ்ட் வந்து அண்ணாவுக்கு புரியாது, அண்ணா டேஸ்ட் வந்து எனக்கு புரியாது. ஆனா என் டேஸ்ட் என் ஆண்டவருக்கு புரியும். ஆமென். அவருக்கு புரிஞ்சா போதும், மத்த யாருக்கும் புரியணுன்ற அவசியமும் தேவையில்ல. அடுத்தவன் பாக்குறான் அதுக்காக நான் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. என் டேஸ்ட் என் ஆண்டவருக்கு பிடிக்குது, அவ்வளவுதான். மற்றபடி ஆமென். யாருக்கும் அது பிடிக்கணும் ஏன்னா எதுவும் வேணாம். நம்ம டேஸ்ட்ல இருந்தா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். சும்மா இல்ல நீ கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடுன்னு பிரசாந்த் அண்ணா சொன்னா ஏன் நிலைமை என்ன வருது? வேலைக்கே ஆகாது. ஏன்னா நம்ம சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோம், அப்படியே சாப்பிட்டு பழக்கப்பட்டோம். நான் வந்து நின்று ஜோம் பண்றது எனக்கு பழக்கப்பட்டுட்டேன். ஐயாவுக்கு வந்து மிளகால ஜோம் பண்றது பழக்கப்பட்டாரு. ஐயா இல்ல நீங்க நின்று தான் ஜோம் பண்ணணும்னு சொன்னா ஐயாத்துக்கு வரா. ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து முழங்கால் போடுறதுன்னா அவர் போட்டுதான் ஆகணும். எனக்கு நின்று தான் நான் ஜோம் பண்ணணும். பிரசாந்த் அண்ணன் கை தூக்கினா கை தூக்கி தான் ஜோம் பண்ணணும். சாமையில கீபோர்டு வாசிச்சுனே தான் ப்ரேயர் பண்ணுவாரு. ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட தாளந்து, அவங்கவுங்க தாளந்தை நம்ம பயன்படுத்தணும். அதுக்காக தான் இந்த தாகன்ற வார்த்தை. ருசியை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது டேஸ்ட் தெரியும். எப்படா அடுத்த மாம்பழ சீசன் வரும்னு ஆண்டவரை ருசிச்சா மட்டும்தான் தாகன்ற எண்ணம் வரும். அவர் நமக்காக கல்வாரியில சிந்தனப்பட்ட ஒவ்வொரு துளிக்காகவும் நம்ம கண்ணீர் வடிக்கும். அப்பதான் ஏதோ ஆண்டவர் வந்தாரு நம்மளுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படி போறது இல்லை வாழ்க்கை. நம்ம அதுக்காகவும் தெரிஞ்சு படவும் இல்லை. இந்த சபைக்குள்ள வரோம்னா அவரோட விருப்பம் இல்லாத அவரோட சித்தம் இல்லாத அதெல்லாம் உள்ள கால் கூட எடுத்துக்க முடியாது. யாரும் என்னமோ சொல்லிட்டோம். ஆனா இதுக்குள்ள வரதுந்தா அவரோட சித்தம் இல்லாதெல்லாம் வர முடியாது. ஆண்டவர்கிட்ட நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன், அது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய பரலோகத்துக்கு ஒருவேளை நான் வந்துட்டேன், தாவீது ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் இவங்க ஃபர்ஸ்ட் வரிசையில உட்காந்துருக்காங்க, நான் எங்கேயாவது 100வது வரிசையில உட்காந்துருப்பாரா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு ஸ்பெஷல், நீ எனக்கு ஸ்பெஷல். அவ்வளவுதான். அந்த ஸ்பெஷலுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். நாம விட மாட்டேங்கிறோம். நம்ம பிடிவாதத்தை, கோவத்தை, டைம் எதுவுமே விட மாட்டேங்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம வரணும்னு எதிர்பார்த்து இருந்தாலே அவர் வந்து உக்காந்துருவார். நம்ம போய் ஒரு சிஎம்ஐ பார்க்க முடியுமா? சிஎம்ஐ நமக்காக காத்துட்டு இருப்பாரா? சார் இருங்க சார் கொஞ்சம் வேலையா இருக்கு, இல்லை ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க சார். வாய்ப்பு இல்லை. ஆனா அவரு எனக்காக வந்துட்டாரு, வந்து உக்காந்துட்டு இருக்காரு. உள்ளத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். தேவனுடைய தாகத்தை நாம தான் தீர்க்கணும். அதுக்காக தான் அவரு பாவத்தை சுமந்து தீர்த்துட்டு நமக்கு சொன்ன வார்த்தை தான் தாகம். அவ்வளவுதான். ரொம்ப சோகம் ஆகிட்டீங்களா? அப்படிலாம் இல்லை, ஜாலியா இருங்க. இது அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஏன் நான் தனியா ஊழியம் செய்யணும்னு சொன்னேன்னா, இப்போ நான் இந்த இந்த சபையில தான் இருக்கேன், இந்த கார்னர்ஸ்டோன் சபையில தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த சபையில தான் நான் இருக்கேன். பரலோகத்துக்கு நான் போகும்போது, ஓ நீ கார்னர்ஸ்டோன் சபையா, ஒரு 30 சேர் போடுவா, டீ காஃபி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நியாயம் தெரிவிக்க மாட்டாரு. நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண சொல்லு, நீ ஊழியம் பண்ணியா, ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிச்சியா, ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன்னு தான் கேட்குவார். இல்லை நான் கார்னர் ஸ்டோன் சர்ச்சு தருமபுரி அப்படின்னு சொன்னா கூட கூட்டு உட்கார வச்சு மீட்டிங் போட்டு இருங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்க உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. நீ என்ன பண்ண? ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நடந்து வர வழியில சபையில ஒரு குண்டூசி இருந்தா கூட அது தூக்கி போட்டா ஊழியம் தான், அது கூட ஊழியம் தான். ஏன்னா நம்ம தலையில இருக்கிற முடிய கூட எண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ 1-2 இல்லை, இங்க காதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முடி கருகலாக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா ஆண்டவர் அது 130வது முடி, அது லைட்டா இதாது டிஎன்ஏ குறைபாடு அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் என் ஆண்டவர். என்னை பத்தி பயோடேட்டா ஃபுல்லா அவர்கிட்ட இருக்கு. அதனால நம்ம ஆண்டவருடைய தாகத்தை தீக்கிறவங்களா தான் இருக்கணும். கத்த தமிழ் வார்த்தையில கண்ணத்திலவன் ஓங்கியறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார்.